வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் விஜய் ஆதிஷ்யா ஃப்ரம் நெக்ஸ்ட் மீடியா ஆஃபீஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுவும் சென்னை சேப்பாக்கில் வந்து நடந்து முடிஞ்சுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளும் அந்த மேட்ச் பார்த்து ஒரு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை பற்றி தான் தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்பின்னர்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாரா இல்லையா? ஏன்னா லாஸ்ட் சீசன் IPL 2024 அப்படின்னும் போது ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பெருசாக வந்து ஓவர்ஸ் வந்து கொடுக்கல. அண்ட் ரவீந்திர ஜடேஜா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸில் வந்து ஸ்பின்னராக இருந்தது வந்து பார்த்தோம். அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் வருவார், விக்கெட் எடுக்கிறதுக்கு ஃபுல் ப்ரெஷர் அவர் மேலே போடுவாங்க. அப்படி இப்படின்னு பார்த்து ஏதோ ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா கொடுத்துட்டு போனதை பார்த்தோம். பட் இந்த சீசன் ஆக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போனாங்க. கிட்டத்தட்ட 20 கோடி வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்காக மட்டும் தான் போனாங்க. அண்ட் நீங்கள் மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு தான் வந்து ஹெவியாக வந்து போனாங்க. ஒரு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க சிஎஸ்கே அப்படின்ற ஒரு தியரி இருந்தது. ஒரு சைடில் ரிஷப் பண்ட்டை கொண்டு வரலாம், ஏன்னா தோனிக்கு அப்புறம் அந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படின்ற ஒரு இதுலேயும் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 20 crores கொடுத்து ஸ்பின்னர்ஸ் 2 பேர் அல்லாக்கா தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ 3 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் சிஎஸ்கே கிட்ட இருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைசி வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக தெரியுறாங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. அந்த ஸ்பின் சோக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே வந்து நல்லா சோக் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் MS தோனி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அவர் கண்ணில் பட்டுடுச்சு, ஆப்போனண்ட்டோட வீக் பாயிண்ட் அவர் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா க்ளீனாக அந்த வீக் பாயிண்ட்டை எப்படிலாம் வந்து தாக்கி அது ஒரு விக்கெட்டாக மாற்றலாம், இல்லை அவங்க வீக்னஸ் எப்படி வந்து இன்னும் மேலும் வீக்கராக ஆக்கலாம் அப்படின்றத MS தோனி பயங்கரமாக பிளான் பண்ணிவிடுவார். அது நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா கலீல் அகமதுக்கு ஆப்போசிட்டாக திணற போகிறாரு அப்படின்றது தெரியும். அண்ட் அப்படி இப்படின்னு பார்த்து கலீல் அகமதை ட்ரஸ்ட் பண்ணி சிஎஸ்கே கொடுத்தாங்க. அங்கே ஒரு விக்கெட் விழுந்தது. ரோஹித் சர்மா வந்து கலீல் அகமது டான்ஸ் ஆடியை வச்சுக்கிட்டே இருந்தார் ஃபர்ஸ்ட் ஓவரில். அண்ட் அது ஒரு விக்கெட்டாகவும் மாறிச்சு. அண்ட் இந்த சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா வந்து சிஎஸ்கேக்கு பண்ணியிருக்காங்க. நூர் அகமது 10 கோடி கொடுத்து கொண்டு வந்தாங்க. அந்த 10 கோடி ரூபாய்க்கு நூர் அகமது வர்த்தா இருந்தாரு. சேப்பாக்ல நடந்த மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னா, அஸ்வினை வச்சு அந்த பவர் பிளேக்கு அப்புறம் கொண்டு வந்து ஓரளவுக்கு ரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாங்க சிஎஸ்கே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவையும் கொண்டு வந்து ஓரளவுக்கு ரன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு உங்களுக்கு ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது அண்ட் நடுவில் நூர் அகமது அங்கங்கே அவரோட கேமியோ பண்ணி அங்கங்கே வந்து விக்கெட்ஸ் எடுத்து ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. 18 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு நூர் அகமது. எஸ், ஆப்வியஸாக வந்து ஒரு பயங்கரமான பிளான்ல தான் நேற்று சிஎஸ்கே போனாங்க. அண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சாலும் வீக்னஸ் அப்படின்றது எங்க வந்தது அப்படின்னா, மிடில் ஆர்டர்ஸ்ல பயங்கரமா நேற்று சிஎஸ்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன் ஒரு தீபக் ஹூடாவா இருக்கட்டும், ஒரு சாம் கரனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஏர்லியராக அந்த விக்கெட்ஸ் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றத பார்த்தோம். சிவம் டூபேமா அந்த ஏர்லியராக அவுட் ஆகிட்டாரு. பட் ஸ்டில் சிவம் டூபே மேலே ஒரு ஹோப் இருக்குது. ஆப்வியஸாக அந்த ஒரு சீசனில் வந்து நல்லா பண்ணிடுவாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மற்ற மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. தீபக் ஹூடாக்கு லாஸ்ட் ஒரு 3 சீசனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IPL வந்து பெருசாக வந்து கிளிக் ஆகலை. அண்ட் அவரோட மற்ற கிரிக்கெட்டிங் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவருக்கு வந்து எதுவுமே அமையல. பட் ஸ்டில் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஜய் சங்கர் வந்து கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா நமக்கு குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சங்கர் சூப்பராக வந்து பண்ணார். அண்ட் அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சரெல்லாம் ஒரு சில மேட்சஸில் வந்து இருந்தார். என்னப்பா விஜய் சங்கர் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நம்மலாம் யோசித்தோம். மேபி ஒரு விஜய் சங்கருக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம் கம்பேரிட்டிவ்லி தீபக் ஹூடாவோட. அங்கே ஒரு இது இருந்தது. அண்ட் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, நேற்று ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கேவோட 3 ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க, அது எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பட் ஒரு சின்ன ஒரு ஃபீல் என்ன இருந்தது அப்படின்னா, வில் ஜாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்பின்னராக பார்த்து அந்த ஒரு விக்கெட் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வர வச்சாங்க. அண்ட் விக்கெட்டும் வந்து வில் ஜாக்ஸ் எடுத்தார். வில் ஜாக்ஸை பொறுத்தவரை அந்த ஸ்பின் அப்படின்றது ஹெவியாக அவர் வந்து டிபெண்ட் பண்ணலாம் முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா போட்டு கொடுத்துருவாரு டீசெண்டாக. அப்படி வில் ஜாக்ஸ் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னும் போது மேபி ரச்சின் ரவீந்திரா ஒரு ஆல்ரவுண்டராக நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆல்ரவுண்டராக பார்க்க வேண்டிய ஒரு நபர், அவரை நடுவில் ஏதாவது ஒரு ஓவர் கொடுத்துருந்தா மேபி அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு வருத்தம் இருக்குது. சிஎஸ்கே கான்வேவோட போவாங்களா ரச்சினோட போவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். யாராக இருந்தாலுமே கான்வேவா ரச்சினா அப்படின்ற ஒரு பெரிய டிபேட் கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் நேற்று சிஎஸ்கே வந்து ரச்சினோட போனது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டெவான் கான்வே தான் அவங்க கொண்டு வருவாங்க. எப்பயுமே சிஎஸ்கே அவங்க பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம்ல இல்லைனாலும் நல்லா பேக் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரிஞ்சது தான். பட் ஆனாலும் வந்து நேற்று ரவீந்திராவை கொண்டு வந்தது எப்படி, என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சோம். பட் ஆனால் ஒரு நல்ல மூவாக தான் நேற்று இருந்தது. ரச்சின் ரவீந்திரா நேற்று வந்த உடனே ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் தான் கொஞ்சம் ஏர்லியராக போகும். ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல ஒரு ஃபார்ம்ல வர ஆரம்பிச்சாரா, மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் நின்று ஆடுவார், ரச்சின் விக்கெட்டை கொடுத்துருவாருன்னு பார்த்தா ரச்சின் தான் மேட்சோட கடைசி வரையும் நாட் அவுட்டாக நின்று கடைசியாக அடிச்சு 6 வரையுமே வந்து முடிச்சு கொடுத்தாரு. ரச்சினை டீம் உள்ள கொண்டு வந்தது, பிளேயிங் லெவனில் கொண்டு வந்தது நேற்று மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு பெரிய இம்பாக்டாக இருந்தது. நிறைய ரன்ஸ் அவர் தான் நேற்று அடிச்சாரும் கூட. ராகுல் திரிபாட்டி நீங்க ஏன் இப்போ ஓப்பனிங் அனுப்புனீங்க? நியாயப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் ரச்சின் தானே ஓப்பன் பண்ணியிருக்கணும். அங்கே ஏன் இந்த ஒரு சேஞ்ச்? எப்பயுமே இருக்க பிளேட்டே போயிருக்கலாமே
அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட் எப்பயுமே வந்து இப்படி ஒரு பிளேயராக இருந்திருக்காரு அந்த டாப் ஆர்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்து அந்த ஒரு பவர் பிளேயர் லைட்டாக ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆக்ஸலரேட் பண்ணி அந்த ஆங்கரிங் ரோலை அப்படியே பூஸ்ட் பண்ணி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவார் நம்ம ருத்ராஜ் கேக்வாட். கூட ஆடுற ஒரு ஃபேஃப் டு பிளஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அக்ரெசிவாக ஆடுவார். அண்ட் டெவான் கான்வே வரும்போது அவரும் ஓரளவுக்கு பார்த்து இவர் எங்கே அடிச்சாராரோ அவர் ஓரளவுக்கு மாற்றி ஆடி அந்த ஒரு டெம்ப்ளேட் இவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மாதிரி. ஸோ டெவான் கான்வே ருத்ராஜ் பேர் அப்படி இருந்தது, ஃபேஃப் டு பிளஸஸ் ருத்ராஜ் பேர் இப்படி இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ ரச்சின் உள்ளே வரும்போது ரச்சின் வந்து கொஞ்சம் அடித்து நல்லா ஆடுற பிளேயர் தான், கொஞ்சம் அக்ரெசிவ் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். அண்ட் அந்த கிரிக்கெட்டிங் ஷாட்ஸுமே சூப்பராக இருக்கும். ஆனால் ரச்சின் ரவீந்திராக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மி. மேபி அவர் கொஞ்சம் அந்த லாஸ்ட் சீசன் எப்படி அடிச்சு ஆடும்போது கொஞ்சம் ஒரு சில இடத்துல அங்கங்கே விக்கெட் கொடுத்துட்டு போயிடுவாரோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா மேபி அங்கே ஒரு ராகுல் திரிபாட்டி மாதிரியான ஒரு ஆள் வந்து பேலன்ஸ் பண்ணி ஆடலாம் அப்படின்றதுனால ரச்சின் ரவீந்திரா கிட்ட நீ உன்னோட கிரிக்கெட்டிங் என்ன ஆடுறியோ நீ ஆடுப்பா, உனக்கு இந்த சைடில் வந்து ராகுல் திரிபாட்டி கொஞ்சம் நல்லா அடிச்சு ஆடுவார். ஸோ அவரோட இன்டென்ட் வந்து பவர் பிளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். விக்கெட் விழுந்தாலும் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்து கொஞ்சம் நின்று ஆங்கரிங் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் மேட்ச் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருந்திருக்கும். பட் நேற்று கொஞ்சம் சொதப்பிருச்சு. பட் ஃபைன், ருத்ராஜ் கேக்வாட் கொஞ்சம் நின்று ஆடினார், 1 down சூப்பராக வந்து ஆடினார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை வந்து நம்ம ஒரு லாங் டைமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன், நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராகுல் திரிபாட்டி ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரச்சின் அவரோட கேம் ஆடுறாரு அண்ட் ராகுல் திரிபாட்டி அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி 6-4ன்றது தான் ஒரு டார்கெட்டாக வைக்கிறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு பவர் பிளே ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர ருத்ராஜ் விக்கெட் விழுந்து வர ருத்ராஜ் கேக்வாட் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மிடில் ஆர்டர்ஸை செட் பண்ணி ஆங்கரிங் ரோல் நல்லா ப்ளே பண்ணிட்டாருன்னா சிவம் டூபே மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்காது. ஸோ சிவம் டூபேயுமே வந்து அங்கங்கே 6 அடித்து ஒரு 4 அப்படி இப்படின்னு தேத்தினாலும் நடுவில் மிடில் ஆர்டர்ஸில் ரன்ஸ் வந்து ஏறிடும். அண்ட் அவங்களுக்கு அப்படியே ஃபினிஷிங்கில் போனால் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அஸ்வினை வந்து நீங்கள் ஒரு 10 பாலுக்கு வந்து அனுப்புனீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ரன்ஸ் வரும். ஃபினிஷர்ஸில் நமக்கு ரவீந்திர ஜடேஜா அண்ட் நம்ம எம்எஸ்டி இருக்காரு. ஆப்வியஸாக அங்கே உங்களுக்கு மேட்ச் போகும்போது உங்களுக்கு அந்த லைனப் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக டெட்லியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக இங்கே மூவ்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ராகுல் திரிபாட்டியை நடுவில் மிடில் ஆர்டர்ஸில் இறக்கி கொஞ்சம் மேபி ஃபெயில் ஆகிட்டா கொஞ்சம் அந்த மிடில் ஓவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சாகணும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 3 என்னோட ஒரு டாப் 3 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியா என்னவா இருந்தது அப்படின்னா மேபி ஒரு டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா ஒரு நல்ல அக்ரெசிவான ஒரு இன்டென்ட் போய் அவரோட மேட்ச் வந்து சூப்பராக ஆடுறதுக்கும் இந்த சைடில் டெவான் கான்வே உங்களுக்கு ஆங்கரிங் ரோல் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். பட் அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் சிஎஸ்கே பார்க்குறாங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு ஆப்ஷன் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஒருத்தர் அக்ரெசிவாக ஒருத்தர் ஒரு நார்மலான ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் கொடுத்து ஆங்கரிங் பண்ணால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ருத்ராஜ் கேக்வாடோட ஆப்ஷனுமே இருக்கும். மேபி ஒரு சாம் கரனுக்கு இன்னும் 2 மேட்ச் பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலாம், இந்த ஒரு டெம்ப்ளேட் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாட்டி ஒரு ஓப்பனராக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கன்வெர்ட் ஆகல. அங்கே ஒரு ஃபெயிலியர் வந்து பார்த்தோம் ராகுல் திரிபாட்டி கிட்ட. பட் சிஎஸ்கே இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து இதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணுவாங்களே, ஏன்னா உங்களுக்கு ராகுல் திரிபாட்டிக்கு பெருசாக கிளிக் ஆகலை அப்படின்னும் போது இது லாங் டேர்மில் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்து இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நாள் வந்து ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்கள் வந்து அந்த டாப் 3ல வந்து நானாக இருக்கட்டும், டெவான் கான்வேவாக இருக்கட்டும், ரச்சினாக இருக்கட்டும், ராகுல் திரிபாட்டியாக இருக்கட்டும், நாங்கள் 4 பேருமே வந்து யார் எந்த ஸ்லாட்டில் வேணால் இறங்கி ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கும், எங்களுக்கு அதுக்கான பிளான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அது நான் இப்போ ரிவீல் பண்ணலை அப்படின்றதும் சொன்னார். ஸோ நல்ல பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த பிளானுக்கு இன்னும் 2 சான்ஸ் வந்து கண்டிப்பாக டீம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விக்ட்ரி தான், ஒரு டீசெண்டான விக்ட்ரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் பெருசாக இருக்க போகிறது இல்லை. மேபி இன்னும் 2 மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா அங்கே ஒர்க் அவுட் ஆகலை, மேபி அதுக்கப்புறம் மேபி ஒரு சேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நல்ல ஒரு சேஞ்ச். இந்த ஒரு சேஞ்சை வந்து சிஎஸ்கே அப்படியே ஒரு டெம்ப்ளேட்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்ககிட்ட அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல செட்டிலாக தான் இருக்குது. பட் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ரோஹித் சர்மாவோட விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னும் போதே நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறுத்தி ஆடி இருக்கணும். ரன்ஸ் அங்கங்கே ஓரளவுக்கு ஓகே 4 எல்லாம் அடிச்சது ஃபைன். அண்ட் உங்களுக்கு வில்ஜாக்ஸ் ரிக்கல்டனோட விக்கெட் விழுந்து உள்ளே வந்து திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் வரும்போது மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது நல்லா போச்சு. சிஎஸ்கேக்கு லைட் ப்ரெஷர் வந்து தெரிஞ்சுது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சுருந்தாலும் நாங்கள் மும்பை இந்தியன்ஸ் நாங்கள் நல்லா ஆடுவோம், நாங்கள் உங்களெல்லாம் வந்து பெருசாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவோம், நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணாங்க. 2 பேர் விக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஒரு டேர்ன் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மேபி அது அவங்க அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு 15th ஓவர் அட்லீஸ்ட் 14th ஓவர் வரையும் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ராபின் மின்ஸ்கிட்டே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்த்துருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு விக்கெட்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் தீபக் சார் நேற்று எப்படி கேமியோ பண்ணாரோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த கேமியோ தான்
தான் பண்ண போறாரு. கடைசி ஒரு 10 பால் இல்லை ஒரு 5 பாலையும் உங்களுக்கு நல்ல தீபக் சஹர் அடிச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். மேபி அந்த ஒரு தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய வீக்னஸா என்ன இருந்திருக்கு அப்படின்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ். அது நல்லாவே தெரியுது. ஆக்ஷன்ல ஒரு நல்ல ஸ்பின்னரை உள்ள கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. சாண்டரை கொண்டு வந்தாங்க, நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. சாண்டரை என்னதான் நீங்கள் கொண்டு வந்தாலுமே 2 கோடி ரூபாய்க்கு ஒரு தரமான பை. ஆனால் நீங்கள் சாண்டரை உள்ளே கொண்டு வந்து அவரை மட்டுமே ஒரு மெயின் ஸ்பின்னராக அது ஒரு விக்கெட் டேக்கராக பார்க்க முடியுமானா கொஞ்சம் டவுட். சாண்டர் வந்து ஒரு நல்ல டைட் பவுலர், வருவார், ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவார், அப்படி இப்படின்னு வந்து ஒரு ஓவர் போட்டு முடிக்கிறதே தெரியாது. எப்படி ரவீந்திர ஜடேஜாவோ அந்த மாதிரி தான் வந்து சாண்டர் கூட. அதனால தான் சிஎஸ்கே மோஸ்ட்டாக சாண்டருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விக்னேஷ் புத்தூர் மாதிரி இன்னொரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஸ்பின்னர் தேவை. கரண் சர்மா இருக்காரு, பட் அவரோட ஃபார்ம் அவர் திருப்பியும் வந்து ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாரான்னு கேட்டால் தெரியல, டவுட்டு தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூர் அகமது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பின்னர் இல்லை அஸ்வின் மாதிரி ஒரு ஸ்பின்னர் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தாங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அந்த மிடில் ஓவர் டைட் பண்ண 2 ஸ்பின்னர்ஸ் டைட் பண்ண கொஞ்சம் அங்கங்கே அடிக்க ட்ரை பண்ணி பேட்டர்ஸ் விக்கெட் கொடுத்துட்டு போகலாம். மேபி ஆக்ஷனில் அங்கே ஒரு தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. விக்னேஷ் புத்தூர் நல்லா தான் பண்ணார், பட் ஸ்டில் ஒரு ஐபிஎல் அப்படின்னு வரும்போது நேற்று எந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து விக்கெட் எடுத்தார் அப்படின்றலாம் பார்த்து இன்னத்துக்கு அவர் வந்து அப்படியே கிராக் பண்ணி வச்சிருப்பாங்க மற்ற டீம்ஸ். ஸோ ஐபிஎல் அப்படின்னு வரும்போதே அதுதான் மேட்ரு. ஸோ அதுக்கப்புறம் வர மேட்சஸில் மேபி விக்னேஷ் புத்தூர் அடி வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனாக சொல்கிறோம், இதே நடக்குமா அப்படின்னு தெரியல. பத்திரானா ஏன் பிளேயிங் லெவலில் நேற்று வரல சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் அப்படின்னா பத்திரானாவுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை, அவரோட ஆக்ஷன் வந்து சரியில்லை, அதனால தான் அவர் பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வரல அப்படின்றாங்க. என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா சிஎஸ்கே திருப்பி சொல்கிறேன் பிளேயர்ஸ் வந்து பேக் பண்ணுவாங்க. மேபி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி தான் மெயின் ரீசனாக இருந்திருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. மேபி ஃபியூச்சரில் திருப்பி பத்திரானா வந்து கரெக்ட் ஆகிட்டாரு, இன்ஜுரிலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்காருன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சில மேட்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. நாத்தன் எல்லிஸை விட பத்திரானா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாத்தன் எல்லிஸும் நேற்று மேட்ச்சில் டீசெண்டாக பண்ணார், கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பென்சிவாக இருந்தார், பட் ஸ்டில் ஓகே ஃபைன், நல்லா தான் வந்து அவரும் வந்து டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போனார். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து செல்ஃபிஷாக இருந்தாரா? அந்த நம்பர் 3 ஸ்லாட்டில் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக அவர் வந்து ராகுல் திரிபாட்டியை முன்னாடி அனுப்பிட்டாரா? ராகுல் திரிபாட்டியே வந்து நம்பர் 3ல இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஸோ ஒரு செல்ஃபிஷ் மூவ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம சிஎஸ்கேயோட பேட்டர்ன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு நம்பர் 3ல கொஞ்சம் ஆங்கரிங் பண்ணி ஓரளவுக்கு ரன்ஸும் அடிக்கணும், பட் ஆங்கரிங்கும் பண்ணணும் அப்படின்னும் போது ருத்ராஜ் கெய்க்வாட் அது நல்லா செட் ஆகும். நேற்றுமே அதை நல்லா பண்ணார். அதை தாண்டி உங்களுக்கு டீம் இந்தியாவில் வந்து ஓப்பனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஓப்பனர்ஸ் வந்து இருக்காங்க. மேபி ஒரு நம்பர் 3 அவர் இந்தியன் டீமில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு இந்தியன் பிளேயராக இருந்தாலும் டீம் இந்தியாவுக்காக ஆடணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்னும் போது ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். ஓகேவா, அது இந்த பிளேயர் அந்த பிளேயர்லாம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம் வந்து இருக்கும். அந்த வகையில் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆசைப்பட்ட என்ன தப்பு? அது தப்பே கிடையாது. அப்படி அவர் செல்ஃபிஷ் மூவ் பண்ணியிருக்காரு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க, அது தப்பு கிடையாது. நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். கலீல் அகமது வந்து தீபக் சஹர் இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்களே, கலீல் அகமது எஃபெக்டிவாக இருப்பாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தது. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் பார்க்கும்போது கலீல் அகமது ரோஹித் சர்மாவை அந்த ஒரு கிரீஸில் வந்து ப்ராப்பராக நிற்க விடலை. அப்படி இப்படின்னு பாலை வந்து ஸ்விங் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அவர் வந்து டான்ஸ் ஆட வச்சு ஆனால் அவரோட விக்கெட்டும் எடுத்துட்டாரு. அங்கேயே கொஞ்சம் அந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப டர்னிங்காக இருந்தது. ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நின்று ஒரு 10 பால் ஆடி ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அது சிஎஸ்கேவை வந்து அந்த ஃபைனல் ஓவரில் வந்து ரொம்ப ப்ரெஷரில் வந்து போட்டிருக்கோம். ரிசல்ட் வந்து மாறி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் ஆனால் கலீல் அகமது ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 குரூஷியல் விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், ரன்ஸ் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே தரமாக இருந்தது. கலீல் அகமது வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கு ஒரு நல்ல பிக் அண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியுது. ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல இன்டென்ட் தெரியுது அப்படின்னும் போது அது கடைசி வரையும் கொண்டு போக தான் டீம் பார்ப்பாங்க. அந்த பிளேயரோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். என்னதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த மேட்ச் தோத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ஜெயிச்சாலும் நமக்கு ஒரு ஃபேன்ஸாக என்ன ஒரு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா தீபக் சஹர் ப்ளூ ஜெர்சியில் வந்து நிற்கிறாரு. சரி வந்து நின்னாரு, ஓகே ஃபைன். அவருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டரும் வராரு, அதுவுமே மனசு கஷ்டமாக இருந்தது. ஓகே ஒரு மேட்ச் அப்படின்னா அதுவும் ஐபிஎல் அப்படின்னு இருந்தால் இதெல்லாம் மாறுறதுலாம் சகஜம் அப்படின்னு பார்த்தா தீபக் சஹர் வேறு எந்த பவுலர் வந்து சிஎஸ்கேவோட விக்கெட் எடுத்தாலுமே அந்த மேட்ச்சில் அவர் வந்து அக்ரெசிவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. அப்படின்ற ஒரு இன்டென்ட் வந்து பார்த்தோம். அண்ட் பேட்டிங் அப்படின்னு வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசு வலிச்சுது. இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா இந்த ஆக்ஷனில் நீங்கள் விட்டீங்கல்ல, ஆக்ஷனில் நீங்கள் விட்டது ஒரு பெரிய தப்பு, அதுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்கன்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தீபக் சஹர் கொடுத்தாரு. அண்ட் சாண்டனரையும் அந்த ஜெர்சியில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எங்கே போனாலுமே என்றும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர் தான், எங்கேயுமே இருந்தாலும் சிங்கம் தான். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். ஐபிஎல் பற்றி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அடிக்கடி டெய்லி வீடியோஸ் வந்து கற்றுக்கிட்டே இருக்கு.